ரஞ்சித் நான் வந்து என்னோட முதல் படத்துல எனக்கு முத வாய்ப்பு கொடுத்த முதல் இயக்குனர் ரஞ்சித் அவரோட வந்து நான் வந்து எப்பயும் வாழ்க்கை கூட கடமைப்பட்டிருக்கேன். ஆனா மற்ற விஷயத்துக்குலாம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் ஒரு வீடியோ பாக்குறேன், ராஜ்மோகன் சார் வந்து தலித்தினே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஓகே, நல்லதுதான், குரல் கொடுக்கறது நல்லதுதான். நேற்று தமிழர்கள் 3 பேர் போட்டிருக்காங்க. இப்ப கூட செக் பண்ணேன், அதுல காணோம், ட்விட்டர்ல காணோம், யாரையுமே காணோம். போலி போராளிகள் பாஸ்வேர்டு மறந்துட்டாங்களான்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாத்துக்கும் குரல் கொடுங்கன்னு சொல்றேன். எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க. இந்த ஸ்டேஜ்ல ஏன் அதை நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாம் வந்து ஜாதியை கடந்து வந்துட்டோன்ற விஷயத்துல ஜாதியில இன்னும் லாக் ஆயிக்கான்ற விஷயத்தான் நான் சொல்ல வரேன். அதே போல அவர் பேசும்போது போலி போராளிகள்னு சொன்னாரு. அந்த வார்த்தை சொல்றதுக்கு நீங்க சரியான நபரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை நீங்க சொன்னதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். எந்த தோழர்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. 10 வருடமா என்ன அரசியலும் தெரியாத ஒரு பெண்ணை இந்த சமூகத்துல தன்னோட கால்ல நின்று வளர்றதுக்கு உறுதுணையா இருந்தவங்க தான் தோழர்கள். அப்படி இருக்கிறவங்க தான் போராளிகள். நீங்க சொன்ன மாதிரி அவங்க இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கல, இந்த விஷயத்துக்கு தான் குரல் கொடுத்தாங்கன்னா இந்த சமூகம் அதே போல அவங்க போராடுற விஷயங்களுக்கு எல்லாரும் குரல் கொடுத்தாங்களா? தப்பா சொல்லுங்கன்னு சொல்ல, அப்படி வந்து குரல் கொடுத்தாங்களா? மற்றவங்களும் அதே விஷயங்களுக்கு குரல் கொடுத்தாங்களா அப்படின்னு நீங்க நிரூபிச்சா மற்ற எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுப்பாங்க. தோழருக்கு வாழ்த்துக்கள், படக்குழுக்கு வாழ்த்துக்கள். மணிகனும் ஒரே ஒரு மட்டும் சொல்லிக்கிறேன். அதனாலதான் வளர் பேசினதுக்கு அப்புறம் நான் பேசணும் வாரண்டா சொல்லியிருந்தேன். நேற்று வந்து ஆக்டர் நெப்போலியன் சாரை வந்து நான் போய் பர்சனலா இன்வைட் பண்ணேன் இந்த ஈவெண்ட்டுக்கு. என்ன பேஸ் பண்ணின்னு கேட்டாரு. ஹானர் கில்லிங் பெஸ்ட்னு சொன்னேன். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, எப்படிப்பா ஒரு உயிரை எடுத்துட்டு அதுக்கு பேரு ஹானர் கில்லிங் மரியாதையே இல்லாம சொல்றீங்கன்னு சொன்னாரு. அதனாலதான் அதை சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வார்த்தையை நான் அவங்க பேசுனதுக்கு அப்புறம் பேசணும் வச்சிருந்தேன். அப்புறம் சிஸ்டர் சொன்னாங்க, தவறா எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேடம், நான் வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னு தெரியல, எல்லாரும் போராடி இருக்கப்ப வைகை ரயில் வரப்ப போய் நின்னோம். அது உங்களுக்கு இல்ல 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 இப்ப ஏன் பேசல? சொல்லி முடிச்சேன். நான் சொல்லி முடிச்சிடறேன். 2 நிமிஷம் கொடுங்க. இதோட நிறுத்திக்குவோம். இது திசை மாற வேண்டாங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் ப்ரமோஷன் பண்ணும்போது அதை பத்தி மட்டும் பேசுவோம். அதை பத்தி மட்டும் பேசுவோம் ப்ளீஸ். இது வந்து ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து செலவு பண்ணிட்டு ஒரு படத்தோட ப்ரமோஷன் பண்ணும்போது அதை கொஞ்சம் போக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். தாழ்மையான வேண்டுகோள் ப்ளீஸ். அது திசை திருப்ப வேண்டாம். அது திசை திருப்ப வேண்டாம். Okay, don't politicize this event, please. Vishwa, please take your seat. Please, Vishwa, please take your seat. Let us not politicize this event, okay? ஏன்னா 20 வருஷம் கழிச்சு வந்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க.